ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சீம்பால் பன்னீர் காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சமையல் எப்பவுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம சீம்பாலை வச்சு எப்படி பன்னீர் காலிஃப்ளவர் மசாலா செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போய் சீம்பால் நம்ம வேக வச்சுட்டு வந்துடலாம். உப்பு போட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம். சிறிது உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு வந்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சீம்பால் இப்போ வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சீம்பாலில் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சீம்பால் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். சீம்பால் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ சீம்பால் நல்லா ஆறின பின்னாடி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க. சீம்பால் பாருங்க அழகா வெந்திருக்கு பாருங்க. பீஸ் பீஸா இப்போ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ சூப்பராக பீஸ் பீஸாக வருதுன்னு. உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ எப்படி சீம்பால் பண்ணி காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம தண்ணி சுடுதண்ணி காய வச்சு போட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுக்கோங்க. அதில் சிறிது உப்பு போட்டுக்கோங்க. சிறிது மஞ்சள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் கொண்டு வாங்கும்போது இந்த மாதிரி தண்ணி காய வச்சு நீங்கள் காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா அது இருக்க பூச்சியெல்லாம் போயிடும். இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்க தண்ணியில் காலிஃப்ளவர் போட்டோன்னா ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. காலிஃப்ளவர் தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்திருக்கோம். 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்திருக்கோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெரிய கட்டி பூண்டை நம்ம இடித்து வச்சுருக்கோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, சிறிதளவு பட்டை, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 மூடி தேங்காவை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை வச்சு எப்படி நம்ம சீம்பால் பன்னீர் காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். மண் சட்டியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, கிராம்பு, பட்டை 3மே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லாக நான் வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. அதையும் ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. சிறிது உப்பு போட்டுக்கோங்க. வதக்கிறப்ப அந்த பூண்டோட ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருக்குது. வெங்காயம் ஃபுல்லாக நல்லா எடுத்துட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஃபுல்லாக நல்லா வதக்கி போட்டுக்கோங்க. தக்காளி நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுருக்கோம். அப்படியே ஃபுல்லாக வதக்கிக்கோங்க. எல்லா சமையலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பூண்டு தட்டி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஃபுல்லாக வதங்கிடுச்சு. மஞ்சள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வேகிறதுக்காக நம்ம சிறிது தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். அதே ஃபுல்லாக நம்ம வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சீம்பால் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். அதே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றின பின்னாடி சிறிது தண்ணி ஊற்றிக்கோங்க.
எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து பாலோட இறங்குறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சூப்பரான சீம்பால் பன்னீர் காலிஃப்ளவர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூள் தூவிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துடுங்க. தேங்க்யூ.